வணக்கம் சொந்தங்களே. இன்று நான் எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாமுத்து பிரதிபராசர் அவர்களுடைய வானிலை அறிக்கையுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அவர் தன்னுடைய முகநூல் பதிவிலே நேற்று திங்கட்கிழமை 4:30 மணி அளவில் 5/1/2026 திங்கட்கிழமை மாலை 4:30 மணிக்கு பதிவொன்றை செய்திருக்கிறார். அந்த பதிவை நான் தருகிறேன். தீவிரம் பெறும் தாளமுக்கம், மிக கனமழையும் தொடர்பான முன்னெச்சரிக்கைன்னு சொல்றது. இது மக்களை பதட்டத்துக்குள்ளாக்கும் பதிவல்ல, மாறாக மக்களை விழிப்பூட்டி தயார்படுத்தும் பதிவு என சொல்லியிருக்கிறார். பயப்படாதீங்க, இந்த பெருட்டு சொல்லக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. தென்மேற்கு வங்கள விரிகுடாவில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் தற்போது காணப்படும் தாழ்வு நிலை வலுப்பெறுகிறது. இன்றைய நிலையில் இது இலங்கையின் கிழக்கு கரை ஊடாக வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வடக்கு மாகாணத்தை மிக அண்மித்து தமிழ்நாட்டை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி எப்போவும் எல்லாம் பிரியாணம் தான், அவையும் பிரியாணம் செய்து தான் இருக்கிறது. இதால் வந்து அதால போகிறது. இந்த தாளமுக்கம் காரணமாக வடக்கு கிழக்கு ஊவா வடமத்திய மத்திய தென் மாகாணங்கள் கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது. கிழக்கு மாகாணத்தில் கனமழையும் வெள்ள அனர்த்தமும் தொடர்பான எச்சரிக்கை. கிழக்கு மாகாணம் இந்த தாளமுக்கத்தினால் இன்று முதல் எதிர்வரும், அதாவது நேற்று முதல் 6ஆம் தேதி முதல் 11/1/2026 வரை கிழக்கு மாகாணத்தின் பல பகுதிகளும் பரவலாக கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது. அத்தோடு இத்தாளமுக்கம் கிழக்கு பகுதியை அண்மித்தே நிலப்பகுதியோடு இணைந்ததாக வடக்கு நோக்கி நகரும் என்பதால் வேகமான காற்றோடு இணைந்த கனமழையும் இடிமின்னல் நிகழ்வுகளும் இடம்பெறும். வடக்கு மாகாணத்துக்கான மிக கனமழையும் வெள்ள அனர்த்தத்துக்கான எச்சரிக்கையும். வடக்கு மாகாணத்துக்கு இந்த தாளமுக்கம் கிழக்கு கரை ஊடாக வடக்கு நோக்கி நகர்ந்து வடக்கு கரை ஊடாக தமிழ்நாட்டை அடையும் என்பதனால் இன்று முதல் வடக்கு மாகாணம் மிதமான மழையை பெறும். ஆனால் இது வரும் 7ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 முதல் வடக்கு மாகாணம் பரவலாக மிக கனமழையை பெறும். நாளைக்கு துவக்கம் என யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டத்திற்கான அதிக கனமழையும் வெள்ள அனர்த்தம் தொடர்பான விசேட முன்னெச்சரிக்கையா உருவாகியுள்ள தாளமுக்கத்தினால் எதிர்வரும் 7ஆம் தேதி 1ஆம் மாதம் 2026 முதல் யாழ்ப்பாணம் மாவட்டமும் கிளிநொச்சி மாவட்டமும் அதிக கனமழையை பெறும் வாய்ப்புள்ளது. ஊவா மாகாணத்திலும் கனமழை. உருவாகியுள்ள தாளமுக்கம் காரணமாக ஊவா மாகாணம் இன்று முதல் கனமானது முதல் மிக கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. வடமத்திய மாகாணத்திலும் கனமழையை பற்றி சொல்றார். உருவாகியுள்ள தாளமுக்கம் காரணமாக அனுராதபுரம் மற்றும் புலனறுவை மாவட்டங்களில் பரவலாக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இப்படி 7க்கு சோதனை இப்போ 12ஆம் தேதி சொல்லி இப்போ அதுக்குள்ளே மழை வந்து எல்லாத்தையும் குழப்ப போகுது. அடுத்த போடுற வேலையோ தெரியலேன்னு. கடவுளே. இந்த தாளமுக்கத்தின் காரணமாக மழை தொடர்ச்சியாக கிடைக்கும் என்பதனாலும் சில நாட்களில் மிக கனமழை கிடைக்கும் என்பதனாலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் பல பகுதிகள், கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகள், முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பகுதிகள், வவுனியா மாவட்டத்தின் பல பகுதிகள், மன்னார் மாவட்டத்தின் சில பகுதிகள், மன்னாருக்கு சில பகுதிகள், திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல பகுதிகள், மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல பகுதிகள், அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகள், பதுளை மாவட்டத்தின் பல பகுதிகள், மொனராகலை மாவட்டத்தின் பல பகுதிகள், அனுராபுரம் மாவட்டத்தின் பல பகுதிகள், புலனறுவை மாவட்டத்தின் பல பகுதிகள், புத்தளம் மாவட்டத்தின் சில பகுதிகள், குருநாகல் மாவட்டத்தின் பல பகுதிகள், மன்னாரம் புத்தளமும் சில பகுதிகள், மற்றெல்லாம் பல பகுதிகள், அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் சில பகுதிகள் வெள்ள அனர்த்தத்துக்கான வாய்ப்புகள் உள்ளது. முல்லைத்தீவு, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் எல்லாம் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களின் குளங்களின் நீரை தற்போதே சற்று குறைந்த மட்டத்தில் பேணுவது சிறந்தது. இப்போ கொஞ்சம் குறைச்சி விட்டால் நல்லம். இந்த நாட்களில் மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு தொடர்ச்சியாக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதனால் அதனோடு இணைந்து நிலச்சரிவு அனர்த்தங்களும் ஏற்படும் வாய்ப்புள்ளது. நாளை முதல், அதாவது இன்று முதல் 6ஆம் தேதி 6/1/2026 இலங்கையின் வடக்கு கிழக்கு தென்கிழக்கு மற்றும் தெற்கு கடற்பகுதிகளில் கொந்தளிப்பான நிலை காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். தயவு செய்து இந்த கனமழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு நிகழ்வுனால் பாதிக்கப்படும் வாய்ப்புள்ள மக்களை தயார்படுத்தும் திணைக்களங்களின் அதிகாரிகள் இது தொடர்பாக மக்களை விழிப்பூட்டுவது அவசியம். தயவு செய்து மேற்குறிப்பிட்ட மாகாணங்களில் உள்ள மக்கள் இந்த தாளமுக்கம், கனமழை, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு மற்றும் கடற்கொந்தளிப்பு தொடர்பில் அவதானமாக இருப்பது
மிக 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 அவசியம். அவதானமாக இருங்கள். இது ஒரு சும்மா சாதாரணமாக எண்ணிவிடாதீர்கள். இது மிரட்டுவதற்கென்று இல்லை, பயப்படுத்துவதற்கு இல்லை. முன்னெச்சரிக்கையாக விழிப்போடு இருக்கணும் மக்கள். அதிலிருந்து மக்கள் தாங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பதிவிடப்படுகிறது. ஆகையினால் எங்களுடைய மக்கள் தயவு செய்து கொஞ்சம் விழிப்பாக இருங்கள். இதற்குரிய அதிகாரிகளும் விழிப்பாக இருங்கள். குளங்களை கொஞ்சம் நீர்மட்டங்களை குறைத்து வைத்திருப்பது நல்லம் என்று சொல்கிறார். இந்த குளத்தை இந்த உடைக்கிற வேலையில் வெய்யாமல் கவனமாக இருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, மீண்டும் மழை துவங்கிவிட்டது. யாழ்ப்பாணத்தில் மழை இருட்டி நிற்கிறது. மழை பெய்ய போகிறது. மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நன்றியுடன் முருகன். நன்றி.